Hello dear students, 10th standard maths chapter 8 statistics and probability exercise 8.2ல 5th சம்முக்கான சொல்யூஷன்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து find the coefficient of variation of 24, 26, 33, 37, 29, 31. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன தேவை? சிக்மா வேணும். சிக்மானா என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தேவைப்படுது. எக்ஸ் பார்னா மீன், அந்த மீனும் தேவைப்படுது. ஸோ ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பார் என்னன்னு ஃபைண்ட் பண்ணோம். அதாவது எக்ஸ் பார்னா என்ன? மீன். இந்த மீன் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். மீனுக்கு ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ், எல்லா அப்சர்வேஷன்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ அதை போடணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க அப்சர்வேஷன் 1 2 3 4 5 6 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. 24 + 26 + 33 + 37 + 29 + 31 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 6 கவுண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் வந்து 6 இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 24, இது ஒரு 20, இது ஒரு 20, 40 + 10 50, 50 30 என்ன ஆகும்? 83. 83 ஒரு 7 ஆட் பண்ணோன்னா 90, 90 ஒரு 30 120, 120 இங்கே ஒரு 10 இருக்குது 130, 130 20 and 30 எவ்வளோ ஆகும்? 50. அப்போ 130 + 50 will become 180. 180 divided by 6 கேன்சல் பண்ணோன்னா 6 1s are 6, 6 3s are 18, 30 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ நமக்கு எக்ஸ் பார் மீன் அப்படின்றது என்ன வந்திருக்கு? இல்லைனா எக்ஸ்ஐ பார்னு எடுத்துக்கலாம். இதோடைய வேல்யூ நமக்கு 30 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா சிக்மா வேணும். சிக்மாவுக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். சிக்மாவுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்? சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர், அதாவது இந்த இன்புட் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அடிஷன் பண்ணுறது, டிவைடட் பை என் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த எக்ஸ்ஐ வேணும்னா எக்ஸ்ஐ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டேபிளர் காலமில் ஃபார்ம் பண்ணுவோம்ல. சிமிலர்லி எக்ஸ்ஐ எல்லா வேல்யூஸும் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த 24 ஒரு 26 33 37 and 29 31 இது எக்ஸ்ஐ. நமக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் எக்ஸ்ஐ, எல்லா எக்ஸ்ஐயும் ஆட் பண்ண சம்மேஷன் வேணும். அண்ட் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ஐ இருக்குங்களா? இந்த எக்ஸ்ஐன்றது என்ன? இது வந்து நமக்கு மீன். இந்த மீன் இது வந்து மீன் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன? சம் ஆஃப் த எக்ஸ்ஐ எல்லா இன்புட்ஸும் ஆட் பண்ணோம் டிவைடட் பை என். இது வந்து என்னது? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். என் இந்த இடத்துல 3 4 5 6, n is equal to 6 இருக்குது. ஸோ என்னை நம்ம போட்டோம். அப்படி போடும்போது நமக்கு இந்த எக்ஸ் பார்ன்றது என்ன வந்திருக்குன்னா சம் ஆஃப் எக்ஸ்ஐ பை என். இந்த சம் ஆஃப் த எக்ஸ்ஐ பை என்ன? அதுதான் மீன். இந்த சம் ஆஃப் த எக்ஸ்ஐயோடைய வேல்யூ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 180 வந்துருச்சு. டிவைடட் பை இந்த இடத்துல என்னன்றது என்ன? நமக்கு 6. அப்போ எக்ஸ் பார் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? சம் ஆஃப் எக்ஸ்ஐ பை என். சம் ஆஃப் எக்ஸ்ஐ பை என்னோட வேல்யூ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. சம் ஆஃப் த எக்ஸ்ஐ ஸ்கொயரோடைய வேல்யூ தான் நமக்கு தேவைப்படுது. அது டிவைடட் பை என் போடுவோம். சம் ஆஃப் த எக்ஸ்ஐ ஸ்கொயர்னா என்ன வேணும்? நெக்ஸ்ட்டாக நம்ம எக்ஸ்ஐ ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். 24 × 24 இது எக்ஸ்ஐ. இது எக்ஸ்ஐயை ஸ்கொயர் பண்ணும்போது 24 × 24 மல்டிப்ளை பண்ணோன்னா 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8 + 1 is 9, இங்கே 4 2s are 8, 2 2s are 4, 6 10 17 1 576. இது வந்து 576. நெக்ஸ்ட் 26 ஸ்கொயர் பண்ணணும். 26 × 6 6 are 36, 3 12 + 3 is 15, 12 1 2 2s are 4 + 1 is 5. ஸோ 6 7 6 676 வந்திருக்கு. அடுத்தது 33 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 33 × 33, 3 3s are 9, 3 3s are 9, அகைன் அந்த 99 வரும். 9 18 1 1089. அண்ட் 37 ஸ்கொயர் பண்ணுங்கள். 37 × 37, 7 7s are 49, 4 4 7 3s are 21 + 4 is 25,
3 7s are 21, 2 3 3s are 9 plus 1 10, 11 வந்திருக்கு 9631 1369 and 29 square 29 into 29 9 9s are 81 8 18 plus 8 என்ன ஆகும் 26 and 9 2s are 18 2 9s are 18 remainder 1 4 plus 1 is 5 and 1 14 1 841 31 ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ 31 into 31 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 31 அப்படியே வரும். 3 1s are 3 3 3s are 9 169 961. நம்ம எல்லாத்தையும் இப்போ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர். எக்ஸ்ஐ ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஒரு வேல்யூ வேணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர். எக்ஸ்ஐ ஸ்கொயரை ஆட் பண்ணி இது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா இட் வில் பிகம் 5512. இப்போ நம்ம இதை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா நமக்கு தேவைப்படுது. இந்த சிக்மா வந்துடுச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னா சிக்மாவை போட்டுருவோம். எக்ஸ் பார் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 13. அதை போட்டுட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சிக்மாவை ஃபைண்ட் பண்ணுறோம். சிக்மா ஈக்குவல் டு, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர். சம் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு 5512 டிவைடட் பை என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 6 அது ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம். மைனஸ் சம் ஆஃப் எக்ஸ்ஐ, இந்த எக்ஸ்ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணோம். எக்ஸ்ஐ எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்தது, இந்த 180 வந்தது. டிவைடட் பை என், என்னன்னா என்ன 6. இப்போ 180/6ன்றது என்ன கிடைச்சா நம்மளுக்கு கிடைச்சது, அந்த ஆன்சர் 30. இந்த 30யை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பேஷனை ஏன் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற மீன். இந்த சம் ஆஃப் த எக்ஸ்ஐ பை என் தான் நம்ம மீன் சொல்கிறோம். ஸோ அது புரியணுன்றதுக்காக உங்களுக்கு அது ஒரு தடவை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 5512. இந்த 5512வை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6 9s are 54. மைண்டர் 1 1 1 அடிச்சு 1 டைம்ஸ் அண்ட் 8 டைம்ஸ் 0.66 இப்படி போகும். மைனஸ் 30யை ஸ்கொயர் பண்ணோம்னா 900. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நமக்கு என்ன வந்திருக்கு 918.66லேருந்து 900 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது இந்த 18.66 மட்டும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். இப்போ இந்த 18.666 வந்துருக்குங்களா, இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்து வெளியில் எடுக்கும்போது 18 அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஓவராலாக அந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். 18 5 5s are போட்டால் 25, 4 4s are யூஸ் பண்ணலாம். இங்கே 4 போட்டால் இங்கேயும் 4 தான் போடணும். ஓகேங்களா, 4 4s are 16 போட்டுட்டோம். மைனஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 2, இந்த ரெண்டு நம்பரை கீழே கொண்டு வரும். நெக்ஸ்ட் இந்த 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், ரெண்டுமே சேம் நம்பர் போட்டால் இந்த 266 கிட்ட வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். 83 into 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 3 8s are 24, 249. இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 16 minus 9, அங்கே ஒரு 1 இங்கே ஒரு 6 7 ஆகிடுச்சு. 5 minus 4 1 ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு 6 ஆல்ரெடி எடுத்துட்டோம். இங்கே ஒரு 6 இன்க்ளூட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 0 இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா இந்த 43 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 4 2s are 8, அப்போ 86 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட் 1 நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல 2 இறக்கியாச்சு. அதுக்கப்புறமா we are going to put a point. ஏன்னா 18 வந்து 4 4s are 16 ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் 1 வச்சுருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த 86 இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், இந்த இடத்துல 4.3 இருக்குது. இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர், அதை போடும்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நியர்பை 1760 வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 86 இருக்குது, ஒரு 2 போட்டு பார்க்கலாம். இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 தான் கொடுக்கணும். 2 2s are 4, 2 6 are 12, ரிமைண்டர் 1 8 are 16 + 1 is 17, 1724 வந்திருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2 இன்க்ளூட் பண்ணுறோம், இங்கே 2 இன்க்ளூட் பண்ணுறோம், 1724 எழுதிட்டோம். ஸோ 4.32 அப்ராக்சிமேட்டாக 4.32 இதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஆன்சர். இப்போ 4.32 வந்துருச்சு. நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ணணும், கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா எழுதுங்க. சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ சிக்மா நம்ம வந்து 4.32 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை எக்ஸ் பார், எக்ஸ் பார்ன்றது என்ன நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 30 இன்ட்டு ஒரு 100%. நெக்ஸ்ட்டு இந்த 100 இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து போயிடும், தள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இதை 432 டிவைடட் பை 30% எழுதிக்கலாங்களா. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 10 3s are 30, 1 3s are 3, 1
3 4s are 12, 3 4s are 12. இப்போ இந்த 10 இருக்குது, 144 divided by 10 percentage. 10 இருக்கிறதுனால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 14.4% தான் நமக்கான required coefficient of variation. ஸோ இதுக்கான coefficient of variation வந்து 14.4. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.